இருக்கிறார், அவர் நிச்சயமாய் நம்முடைய முயற்சியும் நாம் செய்கிற காரியத்தையும் ஆசீர்வதிப்பாங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனையை நிறைவேற்றி விடுவார். அப்போ நம் மன விருப்பத்தை அவர் ஒருவர் அறிந்திருக்கிறார், அவர் அதை தந்தருள்வார். ஒருவேளை இந்த மாதத்தில் கூட நீங்கள் போராடி கொண்டிருந்தீர்களானால் இந்த மாதத்தின் முதல் நாளில் நின்று நாம் இணைந்து ஜெபிக்கும் பொழுது எப்படி மோசேயுடைய தாய்க்கு ஒரு ஆலோசனை நிறைவேற்றப்பட்டதோ, அவள் எண்ணி கூட பார்க்கல, ஆனால் அவள் விட்டுவிட்டாள், பிள்ளைய கர்த்தருடைய கரத்தில் விட்டாள். ஆனால் பிள்ளையாண்டானோ காக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுப்பதும் அவனை பெற்றெடுத்த தாய் தான். அந்த அளவுக்கு தேவன் நம் மீது நோக்கமாக இருக்கிறார். அதனால் ஒரு நன்மையும் குறைபட்டு போவதில்லை. தாயினும் மேலான அன்பு நம் மீது வைத்திருக்கிறார். அதனால் பிறந்த ஒவ்வொருவர் மீதும் அவர் மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் கண்ணோக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறார். அதனால் நாம் அழுகிற பொழுதும், நாம் வேதனைப்படுகிற பொழுதும்,